மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். ஸ்லேட்டு குச்சி கடன் வாங்கலாம், ஸ்லேட்டில் பேரெழுதி பார்க்கலாம். கொட்டு வச்ச வாத்தியாரை தொட்டு வணங்கலாம். முட்டி போட்டு நின்ன இடத்தை முத்தம் கொடுக்கலாம். பள்ளிக்கூடத்தில் சொன்ன பாடத்தில் இந்த உலகத்தை நாம் அறிந்தோம். அன்னை மடியென நம்மை தாங்கிய இந்த பள்ளியை ஏன் மறந்தோம்? மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். வணக்கம், என் பேர் முகமது முர்த்தலா. நாங்கள் வந்து 2001 வருஷம் படித்த மாணவர்கள். நேதாஜி நகர், பட்டேல் நகர், சென்னை கார்ப்பரேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், இந்த பள்ளியில் 2001 வருஷம் 10வது படித்த மாணவர்கள். இந்த வருஷத்தோட 25 ஆண்டுகள் பூர்த்தி ஆகிருக்கு. நாங்கள் எல்லாம் இதுதான் நான் படித்து போனதுக்கப்புறம் 25 வருஷம் கழித்து இவங்க எல்லாத்தையும் பார்க்குறேன். இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸு, என் கூட படித்தவங்க எல்லாருமே. இவங்க மட்டும் இல்லாமல் அந்த பீரியடில் வாத்தியார்களாக இருந்த சொல்லிக் கொடுத்த எங்களுக்கு இந்த ஆசிரியர் பெருமக்களையும் பார்க்குறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. 25 வருஷம் கழித்து இவ்வளோ நட்போட பேசி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஃபீல்டில் போயிருக்கலாம், மாறி மாறி போயிருந்துருக்கலாம். இப்போ வந்து பார்க்கும்போது அதே சின்ன வயசில் எப்படி படித்தோம், என்ன பண்ணோங்கிறத வந்து நினைவு கூறும்போது ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதெல்லாம் நம்ம பண்ணமே, இப்போ நம்ம வேறு மாதிரி இருக்கும். அதெல்லாம் சொல்லும் போது எங்களுக்கே சில சமயம் வந்து நகைப்பாகவும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரையும் மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க படிக்கும் போது இருந்த பள்ளிக்கு இப்போ இருக்கிற பள்ளிக்கு எப்படி இருக்கு? பள்ளி நிறைய மாறி இருக்கு. நாங்கள் இருக்கும்போது ஃப்ளோர்ஸ்லாம் இல்லை. இப்போ அந்த பள்ளியில் இருக்கும் போது வந்து இப்போ நம்ம நிகழ்ச்சி நடந்த இடம் வந்து இப்போ வந்து ஒரு ஆடிட்டோரியமாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த இதில் வந்து ஒரு 4 கிளாஸ் ரூம் இருக்கும். 4 இதில் வந்து 4 செக்ஷன் இருக்கும். அந்த 4 செக்ஷனில் தான் நாங்கள் படித்தோம். இப்போ ஆடிட்டோரியமாக இருக்கிறது வந்து நாங்கள் படித்த கிளாஸ் ரூம். அதே மாதிரி இந்த பில்டிங் வந்து பின்னால் கட்டப்பட்டது. இதுக்கு முன்னாடி இப்போ அது மாறி இருக்குது. இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து வேறு மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருந்துச்சு. அந்த இதில் தான் நாங்கள் படித்தோம். அதே மாதிரி 9th முடிச்சுட்டு 10th இங்கே தான் வந்து படித்தோம். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது நாங்கள் படித்த இடம் எக்ஸாக்ட்லி சொல்லப்போனால் இங்கே தான் கிளாஸ் ரூம், ப்ரேயர் எல்லாமே இங்கே தான் நடக்கும். இங்கே தான் கொடி ஏற்றுவாங்க, எல்லா இதுவும் நடக்கும். இந்த கிளாஸ் இப்போ ஹெட்மாஸ்டர் ரூமாக இருக்கிறது தான் வந்து ஒரு செக்ஷன், 10வதோட செக்ஷன். அதுக்கு மேலே ஒரு செக்ஷன் இருக்கும். இப்போ அந்த லாஸ்ட் ரூமில் தான் நாங்கள் படித்தது. அந்த ஸ்கூலில் நாங்கள் படித்து முடித்தோன்னா அதுதான் ஹெட்மாஸ்டர் ரூமாக மாறுச்சு. அப்போ எப்படி இருந்துச்சுன்னா வந்து அப்போ ஒரு அறிவியல் கலையரங்கம் ஒன்று நடக்கிறதா இருந்துச்சு. அப்போ வந்து எல்லாமே பண்ணோம். எங்கள் கிளாஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா சார்ட் ரூப்பில் எல்லாருமே வந்து வரைவாங்க. நல்லா வரைஞ்சி அமீபா எப்படி இருக்கும் அதோட ஒவ்வொரு விஷயத்தையும் வரைஞ்சி எல்லாமே நாங்கள் ஃபுல்லாக ஒட்டி வச்சுருப்போம் சார்ட் பேப்பரில். அதை பார்த்துட்டு ஹெட்மாஸ்டர் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு எங்களை பள்ளி அந்த கிளாஸ் நாங்கள் இந்த வகுப்பு முடிஞ்சிருச்சு. நாங்கள் முடித்து 10வது முடிச்சுட்டு பாஸ் ஆகிட்டு போனதுக்கப்புறம் அந்த ரூமை அப்படியே ஹெட்மாஸ்டர் ரூமாக மாற்றிட்டாங்க. அப்படியே அது வந்து அவ்வளோ அழகாக நாங்கள் வச்சுருந்தோம். அதை வந்து இப்போ நாங்கள் பார்க்கும்போது வந்து இன்னும் அது அப்படியே இருக்குது. அப்படின்றப்ப வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 25 வருஷம் கழிச்சு இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் அப்படியே இருக்குது. 25 வருஷம் முன்னாடி பண்ண விஷயமும் அப்படியே இருக்குது. இப்பவும் புதுசாக நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் மாணவர்களோட இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கான ஃபேவரட் ஆசிரியர்னா யாருக்கு? நிறைய பேர், எல்லாருமே தான் எங்களுக்கு வந்து ஒவ்வொரு வாத்தியாரும் வந்து எங்களுக்கு ஃபேவரட் தான். தமிழில் ஆரம்பித்து சமூக அறிவியல் வரைக்கும் தமிழில் ஆரம்பித்த மக்கள் விஜயா மிஸ் அண்ட் ஹெலன் மேரி மிஸ்லாம் வந்து எங்களுக்கு அவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ஒவ்வொருத்தரும். அப்போ ஆங்கிலத்துக்கு வந்து ராமகிருஷ்ண சார், மேக்ஸுக்கு வந்து ஜான் சாரும் மீராபாய் மிஸ்ஸும், அறிவியலுக்கு வந்து புவனேஸ்வரி மிஸ் இருப்பாங்க, சோசியல் சயின்ஸுக்கு வந்து சமூகரியலுக்கு வந்து சபரிதேவி மிஸ். அவங்களாம் வந்து எங்களுக்கு ஒரு அம்மா மாதிரி. அவங்க ஒவ்வொருத்தையும் அவ்வளோ அரவணைப்பாக பார்த்துட்டு என்ன பிரச்சனை, குடும்ப சூழல் எப்படி இருந்தாலும் அதெல்லாம் நீ நினைக்காத, அவன் படிப்பை பாரு அப்படின்னு அந்த அளவுக்கு மோட்டிவேட்டு. நாங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கோம், ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறதுக்கு இந்த பள்ளி ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது எங்களுக்கு. தேங்க்யூ. என் பேர் ரேவதி. நான் 2001 இங்கே 10th படித்தேன். அன்னைக்கு இந்த ஸ்கூலை விட்டு போனதுக்கப்புறம் இன்றைக்கி தான் நான் இங்கே என்ட்ரு ஆகிறேன். 25 இயர்ஸ் கழிச்சு எக்ஸாக்டாக. இன்றைக்கி இங்கே வந்து இந்த விழாவில் கலந்துக்கிறது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப சிறப்பாக இந்த விழா நடைபெற்றுருக்கு. இவ்வளோ சிறப்பாக நடைபெறதுக்கு காரணமாக இருந்த ஆர்கனைசிங் டீமுக்கு என்னோடய கிராட்டிடியூட் சொல்லிக்கிறேன் நான். அவங்க இல்லைன்னா இது பாசிபிளே கிடையாது. எல்லாரும் எங்கெங்கேயோ இருந்து ஏதேதோ ஒரு மூலையிலேருந்து எல்லாரையும் எங்களை கண்டுபிடிச்சி ஒன்றா சேர்த்து எல்லாத்தையும் சிஸ்டமேட்டிக்காக பண்ணி இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இந்த விழா நடந்துகிட்ருக்கு. கூஸ் பம்ப் மொமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இங்கே வந்து நாங்கள் ரொம்ப அனுபவிக்கிறோம்.
எங்களோட டீச்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த பில்டிங்கோட அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் எல்லாமே மாறி இருந்தாலும் எங்கள் டீச்சர்ஸ் மட்டும் மாறவே இல்லை. எங்கள் மேலே அப்போ எவ்வளோ அன்போடு இருந்தாங்களோ அதே அன்போடு இன்னைக்கு எங்ககிட்ட பழகிறத பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. இந்த நெகிழ்ச்சியான தருணத்துக்கு ஆண்டவருக்கும் இந்த விழாவை நான் ஏற்பாடு செஞ்ச எங்களோட நண்பர்களுக்கும் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். உங்க கிளாஸ் ரூம்ல படிச்சவங்க எல்லாருமே இப்ப உங்களுக்கு அடையாளம் தெரியுதா? தெரியுது சார். நிறைய முதல்ல சொல்லும்போது எங்களுக்கு சில பேரோட ஃபேஸ் ஞாபகம் இல்லை, பேர் ஞாபகம் இருந்தது, ஃபேஸ் ஞாபகம். இப்போ ஒருத்தரையே பார்க்கும்போது அந்த பழைய நினைவுகள் அப்படியே வர்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சார். ஸோ எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இது வந்து ரொம்ப எமோஷ்னலான ஒரு மூமெண்ட் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு இது வந்து எங்கள் லைஃப்பில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சத்தியமாக நினைக்கவே இல்லை. கடந்த 25 வருஷத்துக்கு அப்புறம் என் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து மீட் பண்ணுறது ஒரு உண்மையிலே வந்து என் உடம்புல இப்போ வந்து புல்ல இருக்குதுன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு என்னுடைய நாடி நரம்பு எல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷத்தில் வந்து ஊறி போய் கிடக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து படத்துலலாம் நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். ரீசெண்டாக 96 மூவி கூட நான் இப்போ தான் லாஸ்ட் 2 வீக்ஸ் முன்னாடி தான் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு நிகழ்வு அதையும் மிஞ்சி எங்களுக்கு லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறது வந்து உண்மையிலேயே வந்து அந்த காடுக்கு தான் வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ என்னை படைச்ச இறைவனுக்கு அந்த இடத்துல நான் எல்லாத்தையும் விட நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இப்படி ஒரு நிகழ்ச்சியை வந்து ஆர்கனைஸ் பண்ண எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் வந்து ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப தேங்க்யூ சார். நீங்க படிக்கும்போது உங்களுக்கான பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு ரேவதி. என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு ரேவதி, ரம்ஜான். ஸோ வந்து நான் வந்து இந்த ஸ்கூல் டாப்பர் வந்து சொல்லிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அப்போ வந்து ஆமாம் சார், நிறைய பேருக்கு வந்து இப்போ கூட நிறைய பேருக்கு எனக்கு வந்து தெரியல. ஏன்னா 25 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா. ஏன்னா அப்போல்லாம் நம்ம வந்து சின்ன பிள்ளைங்களா இருந்தோம். இப்போ நம்ம ஒரு ஃபேமிலியோருக்கு ஒரு தலைவியாக இருக்கிறோம். நமக்கு என் பிள்ளை இப்போ 10th படிக்குது இந்த வருஷம். ஸோ அதை நான் மிஸ்கிட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இதே மாதிரி எல்லாருக்குமே வந்து இது கிடைக்கணும், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். உங்களுக்கு பிடிச்ச ஆசிரியர் யாரு? எங்களுக்கு பிடிச்சது எங்கள் தமிழ் மிஸ் கெலன் மிஸ் அண்ட் சபரி தேவி மிஸ். ஏன்னா நான் வந்து இந்த ஸ்கூல் வரும்போது 1999ல் 9th ஸ்டாண்டர்ட் வந்து இந்த ஸ்கூல் வந்து 9th 10th 2 வருஷம் இங்கே வந்து படித்தோம். அப்போ தான் அவங்களும் வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்து வந்தாங்க. அப்போ தான் புது மிஸ்ஸு. என்னன்னு தெரியல, இது வரைக்கும் நான் வந்து அப்பப்போ வந்து மிஸ்ஸை பார்த்துட்டு இருப்பேன். ஒரு ஃபேமிலி எனக்கு எங்கள் அம்மாவுக்கு அடுத்து அவங்கள வந்து நாங்கள் எங்கள் தாய் ஸ்தானத்தில் வச்சுருக்கோம் 2 பேர்த்தையுமே. மற்ற நிறைய டீச்சர்ஸ் எங்கள் லைஃப்பில் வந்துட்டு போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 9th முன்னாடியும் சரி, நான் காலேஜ் படிக்கிற வரைக்கும் சரி, நிறைய டீச்சர்ஸ் எங்கள் லைஃப்பில் வந்துட்டு போயிருக்காங்க. ஆனால் என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு டீச்சர்ஸ்னால் எங்களோட தமிழ் மிஸ் கெலன் மிஸ்ஸும் சோசியல் மிஸ் வந்து சபரி தேவி மிஸ்ஸும் தான் நாங்கள் வந்து லைஃப்பில் மறக்கவே மாட்டோம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையுமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. பள்ளியில படிக்கிற இந்த ஆசிரியர்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த பெண்கள் படிக்கிறதுக்கே ரொம்ப பயப்படுறாங்க. அந்த ஆசிரியர்கள் பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. இந்த மாதிரி ஈடுபடுற ஆசிரியர்களுக்கு என்ன மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து? எல்லாருமே அவங்க பசங்களாம் நினச்சி பழகுனா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வீட்டுக்கு அடுத்து நாங்கள் வந்து ஸ்கூலை நம்பி தான் எங்கள் பசங்களை வந்து விட்டுறோம். எனக்கும் வயசுக்கு வந்து பொம்பளை பிள்ளை இருக்குது, 10th படிச்சிருக்கா, இந்த வருஷம் 10th எக்ஸாம் எழுதியிருக்கா. ஸோ அவளை வந்து நாங்கள் ஒரு நம்பிக்கையாக எதுக்கு அனுப்புகிறோம்? நமக்கு அடுத்து ஒரு பேரண்ட்டுன்ற ஒரு ஸ்தானத்தில் அவங்க தானே இருக்கிறாங்க. அவங்கள நம்பி நம்ம அனுப்புகிறோம். அவங்களும் அவங்க வீட்டு பிள்ளைங்களா நினச்சி பழகுனாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் மேற்கொண்டு, ஏன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷன், நாங்கள் படிக்கும் போதெல்லாம் வந்து எங்களெல்லாம் வந்து 8th நிறுத்துகிற இதில் தான் நாங்கள் இருந்தோம். ஸோ எங்களுடைய படிப்புனால தான் நாங்கள் அடுத்தடுத்து மேற்கொண்டு ஒரு யூஜி பண்ணி டிகிரி பண்ணி நானும் டீச்சராக ஒரு 4-5 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்ல ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்போ வந்து எங்களை வந்து எங்கள் பேரண்ட்ஸ் நம்பி எதனால் அனுப்பிச்சாங்க? ஸ்கூலில் நம்பி அனுப்பிச்சாங்க, ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸை நம்பி அனுப்பிச்சாங்க. அதே மாதிரி தான் நாங்களும் இப்போ வந்து அனுப்புகிறோம். ஆனால் அந்த காலகட்டத்தை விட இந்த காலகட்டம் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. எங்களுக்கே வந்து எங்கள் பழைய காலத்துக்கு கொண்டுட்டு போயிடுவாங்களோன்ற ஒரு சூழ்நிலை இப்போ இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எப்படி நாங்கள் வந்து உங்களை வந்து பேரண்ட்ஸாக நம்பி அனுப்புகிறோமோ, எங்களுக்கு அடுத்து ஒரு பேரண்ட்ஸாக நீங்களும் வந்து உங்கள் வீட்டு பிள்ளைங்களாக நம்பி எங்கள் பிள்ளைங்களை பார்த்து வளர்த்தீங்கன்னா எங்களுக்கு அதுவே பெரிய சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. நீந்து பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம்.